Welcome and welcome to Meet International Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS, NCLEX and OET training. AIMS NORCET 6 ஃபைனல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ யாரெல்லாம் குவாலிஃபை ஆயிருப்பீங்க அப்படின்றத தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும், அடுத்து என்ன ப்ரோசஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற விஷயத்தை எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8th May 2024, அதாவது இன்னைக்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எய்ம்ஸ் மெயின்ஸ் ஸ்டேஜ் 2 NORCET 6 ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எய்ம்ஸ் மட்டுமே இந்த ரெக்ரூட்மெண்ட்ல இல்லை, இது கூட பல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஹாஸ்பிட்டலை வந்து என்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டியூபர்குலோசிஸ் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் அதாவது டெல்லியில் இருக்குது, சித்ரஞ்சன் நேஷனல் கேன்சர் இன்ஸ்டியூட் கொல்கட்டாவில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் மும்பையில் இருக்குது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து இந்த வேகன்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த டீடைல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் ரோல் நம்பர் வைஸ் நாட் மெரிட் வைஸ். ஸோ இவங்க வந்து யாரெல்லாம் உங்களோட பர்சன்டேஜ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ரோல் நம்பர் வைஸ் அவங்க வந்து பர்சன்டேஜ் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ரோல் நம்பர் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மெரிட் வைஸ் கிடையாது, ரோல் நம்பர் வைஸ் மட்டும்தான். சரியா? ஸோ எப்படி வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்றத அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் ரோல் நம்பர் வைஸ் நாட் மெரிட் வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர், அடுத்து வந்து உங்களோட ரோல் நம்பர்ஸ், உங்கள் ரோல் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அடுத்து கேட்டகரி, பிசிக்கலி சேலஞ்ச், நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர், நெக்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ். இதுதான் ரொம்ப முக்கியமானது. உங்களோட ரோல் நம்பர், உங்களோட பர்சன்டேஜ் அண்ட் ஓவரால் ரேங்கிங் வந்து கடைசியாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 விஷயம் வந்து ரொம்பவே முக்கியம். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ரோல் நம்பர், பர்சன்டேஜ் அண்ட் ரேங்க், இந்த 3 விஷயத்தை பார்த்து வச்சுக்கோங்க. உங்களோட ரோல் நம்பர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஓவராலாக உங்களோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பேஜ், அந்த லாஸ்ட் பேஜுக்கு மேலே ஸோ டோட்டலாக இதில் பார்க்கலாம் 1183 கேண்டிடேட்டோட ரோல் நம்பர் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, அவங்களோட பர்சன்டேஜ் அண்ட் ஓவரால் ரேங்கிங் எல்லாமே வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகலை, உங்களோட ரோல் நம்பர் இதில் இல்லை, ஸோ என்னோட மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட லாகின் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உங்களோட அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்கல்ல ஹோம் பேஜ், எய்ம்ஸோட ஹோம் பேஜ், அது மாதிரி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ வந்து கட் ஆஃப் பார்ப்போம். இந்த கட் ஆஃபில் வச்சு தான் நீங்கள் வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ கேட்டகரி வைஸ் வந்து இவங்க வந்து பர்சன்டேஜ் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அன்ரிசர்வ்டு இல்லைனா எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 50% வந்து கட் ஆஃப் எடுத்துருக்கணும். அது யார்? யூஆர் அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன். ஓபிசியில் இருக்கீங்கன்னா 45% கட் ஆஃப், SC/STல இருக்கீங்கன்னா 40% கட் ஆஃப். சரியா? ஸோ இப்போ நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்ச் அண்டரில் வரீங்க அப்படின்னா யூஆர் ஃபிசிக்கலி சேலஞ்ச் 45.33, எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனும் அதே தான் 45.33, ஓபிசி ஃபிசிக்கலி சேலஞ்ச் 40.00 அண்ட் SC/ST பார்த்தீங்க அப்படின்னா SCக்கு 35% அண்ட் STக்கு வந்து 40% கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கட் ஆஃப் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலக்டட் அப்படின்னு அர்த்தம். அதாவது யூஆரில் நீங்கள் இருக்கீங்க, ஸோ 50% அதுக்கு மேலே நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் வந்து செலக்டட். ஓபிசி 45 அதுக்கு மேலே எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் வந்து செலக்டட், அந்த மாதிரி அர்த்தம். சரியா? ஃபைன். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளோ பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க, மேல்ஸ் எவ்வளோ பேர் செலக்ட் ஆயிருக்காங்க, ஃபீமேல்ஸ் எவ்வளோ பேர் செலக்ட் ஆயிருக்காங்க, ஓவராலாக எவ்வளோ பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்டகரி ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க யூஆர், எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன், ஓபிசி, SC/STன்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டல் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். டோட்டலாக அன்ரிசர்வ்டில் 964 மெம்பர்ஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனில் 864 மெம்பர்ஸ், ஓபிசியில் 3148, SCயில் 1559, STயில் 648 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. டோட்டலாக 7183 ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். மேல் மட்டும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 2687 மெம்பர்ஸ், ஃபீமேல் டோட்டலாக 4426 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. சரியா? ஃபைன். அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, 6th பாயிண்ட் நீங்கள் பாருங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 14th May வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ 14th Mayலேருந்து 21st Mayக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் ப்ரெஃபரன்சஸ், அதாவது ப்ரையாரிட்டி நீங்கள் கொடுக்கலாம். எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வேணும், இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் வேணும், இந்த ஹாஸ்பிட்டலில் தேர்ட் ப்ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஃபரன்சஸ் கொடுக்கறதுக்கு இவங்க ஒரு குறிப்பிட்ட டேஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 14th Mayல ஸ்டார்ட் ஆகி 21st May வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் ப்ரெஃபரன்சஸ் எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஃபைன். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவிஷனல் தான்.
டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மற்ற வெரிஃபிகேஷன், மெடிக்கல் இதெல்லாம் முடிஞ்சால் தான் வந்து உங்களை நாங்கள் எடுப்போம் கரெக்டாக, அந்த மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் இவங்க வந்து லாஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க ஓவராலாக. ஸோ உங்களோட ரோல் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் ரீச் ஆகும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோ ஒரு ஹியூஜ் வேகன்சி பற்றி ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ்.